அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் மால் தான் பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பிங் மாலுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகல. இது பார்த்திங்கன்னா டாக்டர் வீட்டுக்கு நாங்கள் போனோம். டாக்டர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷாப்பிங் மால் இருந்துச்சு. டாக்டர் வரத்துக்கு ஒரு மணி நேரம் லேட் ஆகும்னு சொன்னதுனால சரி போய் மாலை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். அது மட்டும் இல்லை, இந்த மால் புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன தடவை வந்தப்போலாம் அந்த மால் ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது பாருங்கள், திங்ஸ்லாம் எல்லாம் அப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது காலையிலேயே நான் போயிட்டேன். காலையிலையும் பார்த்திங்கன்னா கடையில் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கிஃப்ட்டுக்குள்ளே திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் புதுசாகவும் இருந்துச்சு. எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. கிஃப்ட் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மால் இருக்குது. அதுவும் நல்லா பெரிய மால் தான். அதை நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள். இல்லாத பொருள் எதுவுமே இல்லைன்னு அந்த மால்லையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. இதை பாருங்கள், சில்வருக்குன்னு ஒரு செக்ஷனே இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாகவே சில்வர் ஜாமான் தான். என்னால் ரொம்ப பொறுமையாலாம் எடுக்க முடியல. எங்கள் டாக்டர் வந்துடுவாரோ லேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பறந்து எடுத்தேன். அதுக்கடையில் ஃபோன் வர வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வரலையான்னு கேட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது எடுத்துகிட்டு போய் நல்லா ஏச்சம் தான் வாங்கினேன். ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. நான் போகிறதுக்குள்ளே டாக்டரும் வந்துட்டார். ரொம்ப லேட்டாக தான் ஆகிடுச்சு. இது லேட்டாகுதுன்னு என்னன்னா பில்லு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் பில்லு போடுறதுக்குள்ளே அங்கே நிறையா கூட்டம் வந்துருச்சு. பில்லு போட முடியல, அதனால் லேட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. இந்த சின்ன பானையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. விலையும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் அதிகமாகலாம் இல்லை. எல்லாமே என்ன தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போவாட்டி போனாலும் கடையில் இவ்வளோ ஜாமான் இருந்ததை பார்த்துட்டு நம்மளால் வாங்காமல் வர முடியாது. ஏதோ நான் ரொம்ப ஜாமான்லாம் வாங்கலை, தேவையான பொருள் தான் வாங்கினேன். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன். கப்புக்குண்டே ஒரு செக்ஷனே இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. சில்வர் ஹாட் பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வெறும் பாட்டில் ஐட்டமாகவே இருந்துச்சு. நிறைய பாட்டில் ஃபுல்லாகவே பார்த்து வந்தீங்கன்னா ஒரு பாட்டிலாகவே இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிட்ட இருந்துச்சு. 588 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே நல்லா தரமாக இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. இந்த மால் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மாலோட சிறப்பு அம்சம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜும்மா டைமில் கம்பல்சரி கடையை அடைச்சிடுறாங்க. வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி தொழுகைக்காக கடையெல்லாம் அடைப்பாங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி மால்லாம் தொழுகை டைமுக்கெல்லாம் அடைச்சி நான் பார்த்ததில்ல. ஆனால் ஜும்மா டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாலை எல்லாம் மூடிடுறாங்க. எல்லோரும் வாசலில் உட்காந்துருக்காங்க. நிறைய பொருளுக்கு தனித்தனியாக ஆஃபர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு டைம் இல்லாததுனால அந்த ஆஃபர் பொருள்லாம் எதுவுமே வாங்கலை. பொருட்கள் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. விலையும் பார்த்திங்கன்னா நியாயமான விலையாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேட்குற பொருள்லாம் நல்லா பொறுமையாகவும் எடுத்து கொடுத்தாங்க, எடுத்து காட்டினாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நம்ம ஃபங்க்ஷன் டைமில் இந்த கடைக்கு போனாலும் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். புட்டு மேக்கர் இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ஏன்னா என்கிட்ட புட்டு மேக்கர் இல்லை, அதனால் வாங்கலாங்கிற ஐடியாவில் தான் நான் பார்த்தேன். நான் வாங்கினேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம், லாஸ்ட்டில் பார்க்கலாம். நம்ம நிறைய கூட்டம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியாது. நான் காலையிலேயே போனதுனால ஏதோ ஒரு அளவுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கடைக்கு ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டாங்க. இது கேக்கு வைக்கிற வட்டி, இது வாங்கலாமா என்னான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் பையை தூக்கிட்டு நான் போக முடியாது. அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் டீ குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் அங்கே மாலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வரல. அதனால் நம்ம ஜாமான் வாங்கிட்டு பையோடு போனோம்னா அதுக்கு வர ஏச்சி கிடைக்குமேன்னு சொல்லிட்டு எதையுமே வாங்கலை. வாங்கக்கூடிய ஜாமான் நிறையா இருந்துச்சு, அவ்வளோக்கா எதுவும் வாங்கலை. அதாவது நிறையா வாங்கலை, கொஞ்சம் 1 2 வாங்கினேன், நிறையா வாங்கலை.
இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் இருக்குது. நம்ம மாடியில் மட்டும் தான் எடுத்திருக்கோம், நான் கிரவுண்ட் ஃப்ளோர் இன்னும் போகல. இங்கே வந்து கவரிங் ஐட்டம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்துச்சு எல்லாமே. காலக்கடைங்கிறதுனால அப்போ தான் கடையெல்லாம் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் இங்கே நின்று எடுக்கவும் முடியல, போதும் அவ்வளோதான். நான் வந்து ஃபுல் கடையை நான் எடுத்தேன்னு சொன்னேன்னா அது முடியல, நீங்கள் நேரில் போய் பார்த்துங்க. லாஸ்ட்டாக பில் செக்ஷனுக்கு வந்து பில் போட்டுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். வாங்கின பொருள்லாம் நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கின பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கப்பு வாங்கினேன். இது வந்து ஜூஸ் கப்பு தான் வாங்கினேன். நமக்கு வந்து இஃப்தாருக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் கப்பு வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக புட்டு மேக்கர் ஒன்று வாங்கினேன். அப்புறம் கேக்கு வட்டி 2 வாங்கினேன். ஒரு நைஃப் ஒன்று வாங்கினேன். நான் வாங்கின பொருள்லாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.